போறதா இருந்தா உன்னையும் இழுத்துக்கிட்டு தான் போவேன். வா. இப்போ நீதான் அவளுக்கு எப்படியாவது உதவி செய்யணும். சீக்கிரமா ஏதாவது பண்ணு சேஷா. எனக்கு தெரியும் உன்னுடைய சக்தியும் திறமையும் எப்பேற்பட்டதுன்னு. அமிர்தா எங்க இருக்கீங்க? நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு என் மனசு சொல்லுது. எங்க இருக்கீங்க? நாக லோகத்துடைய என்னுடைய எதிரி வாசுகி வம்சத்தினுடைய கடைசி உயிர் அமிர்தா. நீ என்னுடைய கைதி. இந்த நிமிஷத்திலிருந்து இங்க தக்ஷக வம்சத்தினுடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது. நான் இப்ப போடுற இந்த மாயக்கோடு விசேஷமான சக்திகள் கொண்டது. இத எந்த ஒரு மனுஷனாலையும் சுலபமா தாண்டிட முடியாது. யாராலையும் முடியாது. இந்த நிமிஷத்திலிருந்து அந்த தெய்வ சக்தியாலையும் கூட உன்னை காப்பாற்ற முடியாது அமிர்தா. ஒவ்வொரு தடவையும் நாகவேருடைய உதவியால உனக்கு வந்த ஆபத்தை எல்லாம் நீ தாண்டி வந்தல்ல, இன்னைக்கு அதே நாகவேரால உன்னுடைய உயிரை நான் எடுக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம்தான், நாகவேர் என்னுடைய கைக்கு வந்துடும். அந்த வேர் மூலமா உன்னை நான் கொல்ல போறேன். நீ செத்ததுக்கு அப்புறம் தக்ஷக வம்சத்தினுடைய ஒரே வாரிசு இந்த கானிஷ்கா நாகமணிக்கு சொந்தக்காரன் ஆயிடுவான். இனிமே நாகமணி என்னுடைய சொத்து, என்னுடைய சொத்து. அண்ட பிரம்மாண்ட கோட்டி அகில பரிபாலனா பூரணா ஜகத்காரணா சத்ய தேவ தேவ பிரியா வேத வேதார்த்த சாரா யஜ்ஞ யஜ்ஞோமயா நிஷ்டலா துஷ்ட நிகிரஹ. என்ன இது? திடீர்னு இந்த தீ ஜுவாலை கொழுந்து விட்டு ஏறிய காரணம் என்ன? என்ன நடக்குது? நாகராணி ஆபத்துல இருக்காளா? நல்லது நல்லது. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த நாகராணியை பிடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இப்ப எந்த சக்தி நாகராணியை பிடிச்சிருக்கு? ஒன்னும் புரியல. ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்த பைரவ பாபாவுக்கு தெரியாத ஒரு சக்தி ஏன் எதிரி நாகராணியை பிடிச்சிருக்கா? யாரது? யாரு? யாரு? அவளை புடிச்சு வச்சிருக்கிறது நான் தான் பாபா. அது உன்னால எப்படி முடிஞ்சது கானிஷ்கா? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஏன் உத்தரவு இல்லாம எனக்கு தெரியாம எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னியா இல்லையா? உங்களை கேட்டுதான் எல்லாம் செய்யணும்னு நினைச்சேன். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு நேரம் இல்ல பாபா. நாகலோகத்துல உள்ளவங்களுக்கு எங்களுக்குன்னு சில சக்திகளும் திறமைகளும் ரகசியங்களும் இருக்கும். அதை வச்சுதான் நான் அவளை புடிச்சு வச்சிருக்கேன் பாபா. அந்த நேரத்துல உங்களுடைய உதவிக்காகவும் அறிவுரைக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தா அந்த சக்தி எல்லாம் வீணா போயிருக்கும். அதனாலதான் உங்களை கேட்காமலே நானா எல்லாம் செஞ்சிட்டேன். எனக்கு நாகினியை பிடிக்கிறது தான் முக்கியம். அவளை நான் பிடிக்கலனா நாகமணியை தேடுற நம்ம முயற்சிக்கு அவ தடங்களா இருந்திருப்பா. அதனாலதான் அப்புறம் பாபா, என்னுடைய சிறையிலிருந்து அவளை வெளியே கொண்டு வரணும்னா
எந்த மனித சக்தியாலையும் முடியவே முடியாது. ஜெய் மகாகாளி! அற்புதம் கானிஷ்கா, அற்புதம். உன்னை நான் பாராட்டுறேன். ஆனா பாபா, என்கிட்ட இருக்கிற சக்தியால அவளை அந்த மாதிரி புடிச்சு வைக்க மட்டும்தான் முடியும். அவளை கொல்றதுக்கான வழிய நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல கானிஷ்கா, என்னோட சக்தியோட உதவியால அவளை தண்டிக்க முடியும், பிடிக்க முடியும். அவ துடிக்கிற மாதிரி வேதனையை கொடுக்க முடியும். அவளை கொல்றதுக்கு அந்த ஒரு விஷயத்தால மட்டும்தான் முடியும். அது அது அந்த நாகவேறு. நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பாபா. நான் இப்ப இங்க வந்த விஷயம் கூட அதான். அந்த நாகவேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் பாபா. அப்படின்னா ஏன் தாமதிக்கிற கானிஷ்கா? பரப்பிட்டு போ. அந்த நாகராணி ஏற்கனவே நாகவேரோட உதவியால தனக்கு வந்த ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டா. ஆனா இந்த முறை அதே நாகவேரு அந்த நாகராணியோட உயிருக்கு ஆபத்தா மாறணும். போ. சரிங்க பாபா, இப்பவே கிளம்புறேன். அந்த நாகராணியோடைய உயிரை பறிச்சுக்கிட்டு வரேன். ஜெய் மகாகாளி! எதுக்குங்க இப்படி தனியா இந்த கோவிலுக்கு வந்தீங்க? ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நான் கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இப்ப எங்கன்னு நான் உங்களை தேடுவேன்? அன்னைக்கு நான் என் கையால உங்க காலை போட்டு விட்ட கொலுசு இன்னைக்கு நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு இது எனக்கு சொல்லுது. ஆனா அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. அமிர்தா எங்க இருக்கீங்க? ஏதோ கரை மாதிரி தெரியுதே. ரத்தக்கரை. இது அமிர்தாவோட தான். இது அமிர்தாவோட தான். இல்ல, அவங்க ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? என்ன பண்றது? அமிர்தா, ஒரே ஒரு தடவை என் முன்னாடி வந்து நில்லுங்க. வரம் கொடுத்த அந்த தெய்வம் அந்த வரம் நிறைவேறதுக்குள்ள பக்தனோட உயிரை பறிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. நீங்க இல்லாம உயிரோட இருக்கிற சக்தி எனக்கு இல்ல அமிர்தா. நீங்க கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில தள்ளிட்டானே அந்த ஆண்டவன், அவனை நான் வெறுக்கிறேன்.
சபாஷ் சபாஷ் கானிஷ்கா சபாஷ். மொத்தத்துல உன்னை நாகலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தது பெரிய பலனை தரப்போகுது. எனக்கு தான். எனக்கே தெரியாத மாதிரி நமக்கு எதிரியான அந்த நாகராணியை பிடிச்சு வச்சுட்டல. ஆனா கானிஷ்கா, இந்த பைரவ பாபாவை முட்டாள்னு நினைச்சியா? நீ எப்படிப்பட்ட தந்திரக்காரன் எனக்கு தெரியும். ஆனா உன்னை விட புத்திசாலி நாங்கிறத உனக்கு காட்டுறேன். நாகராணியை அவ்வளவு சுலபமா சாகடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். ஜெய் மகாகாளி. முதல்ல அந்த நாகராணிய உன்னோட கட்டுப்பாட்டுல இருந்து நான் விடுவிக்கணும். ஆமா, நீ போட்டிருக்கிற அந்த முடிச்சிலிருந்து நான் நாகராணிய விடுவிக்கணும். அப்பதான் இந்த பைரவனோட காரியம் சுலபமா நிறைவேறும். இந்த பைரவன் வெற்றி அடைய முடியும். ஆமா, அந்த முடிச்சிலிருந்து நான் நாகராணிய விடுவிக்கலனா என்னால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. என்னால எதுவும் முடியாது. நாகராணி, அவ்வளவு சுலபமா உன்னை நான் சாக விட மாட்டேன். மன்னிச்சிடு கானிஷ்கா, வேற வழி இல்ல. நீ பிடிச்சு வச்சிருக்க அந்த நாகராணிய விடுதலை பண்ணி கூட்டிக்கிட்டு வர போறேன். ஜெய் மகாகாளி. நாகவேறு நாகவேறு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வா. நாகவேறு, என்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றக்கூடிய நாகவேறு, இப்ப இது என்னுடைய கையில. இப்போ அந்த அமிர்தாவுடைய சாவை தடுக்க யாராலையும் முடியவே முடியாது. அமிர்தா, உன்னுடைய கடைசி மூச்சை நீ என்ன ஆரம்பிச்சிடலாம். இதோ வந்துட்டேன். எவ்வளவு பூஜைகள், புனஸ்காரங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இந்த பைரவன் கிட்ட சிக்கவே இல்லை. ஆனா அந்த கானிஷ்கா கிட்ட சிக்கிக்கிட்ட. இருக்கட்டும் நாகராணி, இனிமே இந்த பைரவனோட விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும். வந்துட்டேன் நாகராணி. இனிமே நீ இந்த பைரவனுக்கு அடிமை. எங்க அமிர்தா, எங்கெங்க இருக்கீங்க? அழகான நினைவுகள் எனக்கு கொடுத்துட்டு எங்கெங்க போனீங்க?
என்ன இது? என் கண்ணுக்கு ஏன் எதுவுமே தெரியல? ஆ! எந்த சக்தி இந்த பைரவனையே தடுக்குது? கானிஷ்கா, நீ நான் நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் இல்ல. இந்த பைரவனோட கண்ணை மறைக்கிற அளவுக்கு உனக்கு அகங்காரமா? இரு, உன்னை என்ன பண்றான் பாரு கானிஷ்கா. என்ன இது? இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. கானிஷ்கா, இந்த பைரவ பாபா மேல உனக்கு அவ நம்பிக்கை தானே? இருக்கட்டும். எந்த ஒரு மனித சக்தியும் இந்த மாயக்கோட்டை தாண்டி உள்ள போகாத அளவுக்கு அந்த நாகராணியை நீ உள்ள அடைச்சு வச்சிருக்கல. பலே பலே கானிஷ்கா, பலே. உன்னோட இந்த சக்தியை நான் பாராட்டுறேன். இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த நாகராணி எனக்கு எதிரிதான். அவளை வளையத்துக்குள்ள கட்டி போட்டு இருக்கிறது ஒரு விதத்துல எனக்கு நல்லதுதான். நாகராணியால எனக்கு எந்த பயனும் இல்ல. இவளை காப்பாத்துறதுக்கு இனி யாராலையும் முடியாது. இவளுடைய அழிவு முடிவாயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு இவ தேவையில்லை. இனி நாகமணிய நான் கானிஷ்கா கிட்ட இருந்து தான் பறிச்சாகணும். கானிஷ்கா, பார்த்துக்கிட்டே இரு. இனிமேதான் என்னோட நடவடிக்கை என்னன்னு உனக்கு தெரியும். உன் மூலமா அந்த நாகமணிய நான் அடையாம விட்டுட்டா இந்த பைரவ பாபாவுக்கு சக்தி இல்லைன்னு ஆயிடும். நாகராணி, இனிமே நீ இந்த பூலோகத்துக்கு தேவையில்லை. ஒழிஞ்சு போ. ஓம் நம சிவாய். யார் தோக்கணும், யார் ஜெயிக்கணும், யார் சாகணும், யார் உயிரோட இருக்கணும், யார் மூலமா யார் அழியணும்னு முடிவு பண்ணக்கூடிய சக்தியும் உரிமையும் அந்த பரமேஸ்வரனுக்கு தான் இருக்கு. ஓம் நம சிவாய். துஷ்டர்களுடைய வெற்றி தற்காலிகமானது. நல்லவங்களுக்கு ஒரு கதவு மூடப்பட்டா வெளியில வர ஆயிரம் கதவுகளை அந்த இறைவன் கொடுப்பா. நேரம் வரும்போது அந்த கதவுகள் எல்லாம் தானா தோறும். துஷ்டர்களே, எந்த மனிதனாலையும் அமிர்தாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இருக்கிற சக்தியை விட எனக்கு அதிகமா இருக்கு. நம்ம எல்லார விடையும் சக்திசாலி அந்த பரமாத்மா தான், அந்த பரமேஸ்வரன் தான். மனுஷனா இல்லாம அது எந்த சக்தி அமிர்தாவை காப்பாற்ற போகுதுன்னு தெரியல நேரம் இப்ப வந்தாச்சு. எல்லாரையும் ஆட்டி வைக்கிறவன் நீதான். இன்னும் உன்னோட பக்தர்களை சோதிக்கிறதுல அர்த்தம் இல்ல. அப்படி கருணை காட்டு, அருள் புரி. உன் சக்தி எப்படிப்பட்டதுன்னு இந்த பிரபஞ்சத்துக்கு நீ நிரூபிக்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.